போலீஸ் வந்து ஒரு அப்ராக்சிமேட் கணக்கு தான் பண்ண முடியும். தாவேகா கூட்டத்தில் எத்தனை பேர் வருவாங்க அப்படின்னு திரு ஆதவர்ஜுனாவனை கவலைப்படலாமே தவிர காவல்துறை அந்த உட்காந்து எண்ணிட்டு இருக்க முடியாது. அவங்க வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கூட்டம் வரும் நம்பினாங்க. ஏடிஜிபி எல்லோண்டு அவர்களே சொன்னார், நாங்கள் வந்து பிற மாவட்டங்களில் நடந்த கூட்டங்களை கணக்கிட்டு கூடுதலாகவே நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம்னு சொன்னாங்க. அதை வந்து கரூர் எஸ்பியும் சொல்லியிருக்காரு, ஏடிஜிபி எல்லோண்டும் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி கூட்டம் அதிகமாக வரும் நாங்கள் கணித்தோம்னு சொல்லியிருக்காங்க. மற்ற மாவட்டங்களை பார்த்து நாங்கள் முன்னேற்பாடு பண்ணோம்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து குழப்பம். ஸோ எங்கள் மாநாட்டில் எவ்வளோ கூட்டம் வரும் தெரியுமில்ல அப்படின்னு சொன்னால் நீங்கள் அவுட்டரில் வச்சிருக்க வேண்டியதானே. நீங்கள் இதுக்கு சிட்டிக்குள்ளேயே கேட்குறீங்க. நான் வந்து பெரிய கடை பஜாரில் தான் நான் நடத்துவேன். ஆனால் எங்களுக்கு வந்து அப்போ கட்டடத்தை இடிக்க முடியுமா என்ன? அது நீங்கள் 27,000 பேர் இல்லை 10,000 பேர் வந்தாலும் பெருங்கூட்டமாக தானே வந்திருக்காங்க. ஒன்றும் குழப்பம் இல்லை. 10,000 பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் வந்து வேணா போடலாம். நீங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்தபோது பெருங்கூட்டம் தான். 10,000 பேர் அட்டஸ்ட் வச்சு சிங்கிள் ஸ்டெச். இவங்க என்ன ஒரு 3-4 பக்கம் டைவர்ட் பண்ணிச்சாங்க. அதனால தான் அந்த பாயிண்ட்டை தான் பேசணும்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னா அது ஒரு 4 முனை சந்திப்பாக இருக்கும்போது இந்த பக்கம் இருக்கணும் பார்க்க முடியுங்கிறனால அங்கே தான் பேசுவாங்க. அவங்க வந்து முன்னாடி இப்போ ரொம்ப வண்டி தள்ளிட்டு போகிற பெரும்பாடாக இருக்குது, நீங்கள் எங்கேயே பேசுறீங்கன்னு சொல்லி சொல்லுவோம். இல்லைங்க அங்கே இருக்கிறவங்க பார்க்கணும், நாங்கள் கேமரா ஆடியோலாம் அங்கே தான் வச்சிருக்கோம், அங்கே போனால் தான் சரியாக இருக்கும்னு அவங்க சொல்லி கேட்டாங்க. ஸோ அதன் பேரில் தான் கொடுத்தாங்க. ஸோ கூட்டம் நடத்துறதுக்கு இடம் கொடுத்ததுல ஒரு சதி இருக்குமான்னு தெரியல. கூட்டம் வரும்னு தெரியாதா அப்படிங்கிறதுலாம் கொஞ்சம் அதீதம். அப்படின்னு காவல்துறை 10,000 12,000 15,000 எதிர்பார்க்கலாம். 27,000 முன்னாடி எழுதி வச்சிருப்பாங்களான்னு. அப்படி காவல்துறை அப்ப இவங்க வந்து 27,000 எண்ணல, தாவேக்காக தெரியல. அவங்க ஏன் 10,000 பேர் கேட்டாங்க?